கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கட்சி மாதிரி பார்த்துருப்பீங்க. சில பொறுப்பில் இருக்கிறவங்க கூட கட்சி மாதிரி பார்த்துருப்போம். ஒரு முதலமைச்சர் கட்சி மாதிரி இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா? வெல்கம் பேக் டு டாக் ஆஃப் த டவுன். நான் உங்கள் ராஜா. தற்போது செங்கோட்டையிலேருந்து இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் களத்தில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கிறது தான். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் அவர் அடைஞ்ச பதவிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அளப்பரியது. அதாவது அவருடைய பயணம் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து முதலமைச்சர் வரையிலுமே அவர் பதவி வகிச்சிருந்தாரு. அவருடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு எந்த கட்சிக்கு எதிராக அவர் தொண்ட நிலையில இருந்து முதலமைச்சர் வரையிலுமே உழைச்சாரோ அந்த கட்சியிலேயே போய் இணைஞ்சிருக்கிறாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அவர் தாவை கலப்பு இணைஞ்சிருக்கலாம், இல்லையா அவர் தனி கட்சி தொடங்கி இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவர் சுயேட்சையா கூட நின்று அவருடைய பவரை காமிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்கள் இருந்த சூழ்நிலையிலும் அவர் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறத மக்களாகிய நண்பர்களாகிய நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா ஒரு செய்தி வெளியா இருக்குது. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் அவர் மீது விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியா இருக்குது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஸோ அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி திரைத்துறையில இருந்த பல பேர் விவாகரத்து பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலுமே நம்ம சமூகத்துல அது ஒரு பேசு பொருளா தான் இருந்திருக்குது. நிறைய பேர் அதை பத்தி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கிறாங்க யூடியூப் வலைத்தளத்துல. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனாலுமே ஒரு விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ சமீபமா அரசியல் கட்சி தொடங்கி இப்போ ஒரு நல்ல ஒரு குரோத்ல இருக்கிற விஜய் அவர்களுக்கு இந்த விவாகரத்து வழக்கு அவருடைய அரசியல் பயணத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதை மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.